பிராணிகளுக்கு நீங்கள் வந்துட்டு தாயத்து கட்டலாம். ஏன்னா இப்போது பூனை இல்லைன்னா நாய், மாடு, ஆடு, இன்னும் ஏகப்பட்ட பறவைகள் இந்த மாதிரியெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து பெட் அனிமல்ஸாக நீங்கள் வளர்த்துறீங்க அப்படின்னா அந்த பெட் அனிமல்ஸ்க்கு எப்போ வேணாலும் சோர்வு வரும். அதாவது கொஞ்சம் அசதியாயிரும், எப்பவும் போல் ஆக்டிவ் இல்லாமல் அசதியாக இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு லூஸ் மோஷன்ஸ் கூட போகலாம், இல்லைன்னா காய்ச்சலாகும், உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை ஏதோ ஒன்று அடிபட்டுரும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இல்லைன்னா வாமிட்டிங் வந்துட்டுருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே நீங்கள் காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் தாயத்து வாங்கி கட்டி விடணும். இப்போ அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அவங்களை கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூட கழட்டி வச்சிடலாம். இப்படி நீங்கள் அவங்க பாடி கண்டிஷன் வந்து தேறணும், டாக்டர்கிட்ட போய் தேறினாலும் தேரலைனாலும் இது நீங்கள் கட்டிட்டீங்கனாலே கண்டிப்பாக அவங்க உடம்பு வந்து பிராணிகளின் உடம்புகள் எல்லாமே வந்து தேறிடும். எந்த விதமான கெட்ட சக்திகள் வந்து அவங்கள அண்டாது. அந்த தாயத்துன்னு நீங்கள் கட்டும்போது தான். இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய தாயத்தை வந்து பார்த்துட்டோம்னா, நான் கொடுக்கக்கூடிய தாயத்து எத்தனை வருஷம் வேணாலும் அந்த 5 அறிவு ஜீவன்களுக்கு, பிராணிகளுக்கு, நீங்கள் வளர்க்கக்கூடிய பிராணிகளுக்கு நீங்கள் கட்டி விடலாம். அதுக்கு வந்து வேலிடேட்டே கிடையாது. அதாவது எத்தனை வருஷம் வேணாலும் நீங்கள் அதை வந்து கட்டிக்கலாம். இத்தனை வருஷம்தான் வேலை பார்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் கொடுக்கக்கூடிய அந்த தாயத்து பிஞ்சு, அதாவது அது வந்து பிஞ்சு போகிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக கட்டி விடலாம். பிஞ்சு போனதுக்கப்புறமா நீங்கள் புதுசாக வாங்கலாம். அது நீங்கள் ஒரு தாயத்தை அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட விலை 50 ரூபா தான். அதே சமயத்தில் நீங்கள் 50 ரூபாய்க்கு ஒரு தாயத்து வாங்கலாம். இதுவே 100 ரூபாய்க்கு 3 தாயத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வளர்த்தக்கூடிய பிராணிகளோட ஆயுள் காலத்தை வந்து நீடிக்கும். திடீர்னு ஏதோ ஒரு காய்ச்சல் வந்து, இல்லை திடீர்னு எங்கேயோ அடிப்பட்டதில் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் தெரியாமல் அதுக்கு ஏதாச்சும் ஆகிறதுலேருந்து நீங்கள் வந்து அதை காப்பாற்றலாம். அதே சமயத்தில் உங்கள் கூடவே ரொம்ப நாளுக்கு நீங்கள் வச்சு சந்தோஷமாக வச்சு வாழ முடியும். அதுவும் வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கும். அந்தந்த வயதுக்குண்டான குண அதிசயங்கள் கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரும். இந்த தாயத்தை நீங்கள் கட்டி விடும்போது இடையில நீங்கள் கழட்டி வச்சுக்கலாம். நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற டைமில் நீங்கள் கழட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் சிக்காக இருக்கிற டைமில் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும். இதற்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபோனில் கேட்டு கொரியர் மூலியமாகவும் வாங்கிக்கலாம், இல்லை நேரில் வந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி நேயர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். देवराज सेव्यमान पावनांघ्रि पंकजम्